Hello guys, back to our channel with new video. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா how to make PC faster. நம்ம டெய்லி பிசி ஆன் பண்ணுறோம், கேம் விளாடுறோம், ப்ரௌசிங் பண்ணுறோம், ஒர்க் பண்ணுறோம். ஆனால் அதில் எத்தனை டெம்பரரி ஃபைல்ஸ் எத்தனை ட்ராஷ் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதை கண்டுக்கிறதும் இல்லை, நம்ம அதுக்கு டைமும் இருக்காது. இப்போ நம்ம அதை எப்படிலாம் கிளியர் பண்ணுறது, எப்படி நம்ம பிசியை ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற வைக்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா விண்டோஸ் ப்ளஸ் ஆர் கொடுங்க. கொடுத்துட்டு இதில் வந்து நல்லா டெம்பரரி டெம்ப் அப்படின்னு டைப் பண்ணி ரெண்டு சைடும் பர்சன்டேஜ் சிம்பிளை கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இதில் நிறைய டெம்பரரி ஃபைல்ஸ் ஷோ ஆகும். அதை Ctrl+A கொடுத்து அப்படியே டெலிட் பண்ணிடுங்க. சில ஃபைல்ஸ் டெலிட் ஆகாது, அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகேவா? நெக்ஸ்ட் திரும்பியும் விண்டோ ப்ளஸ் ஆர் கொடுங்க. கொடுத்துட்டு டெம்ப் TEMPன்னு டைப் பண்ணி ஓகே கொடுங்க. அதுலேயே நிறைய டெம்பரரி ஃபைல்ஸ் இருக்கும், அதையும் Ctrl+A கொடுத்து அப்படி டெலிட் பண்ணிடுங்க. சில கரண்ட் ஃபைல்ஸ் டெலிட் ஆகாது, அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னும் Ctrl+R கொடுத்து prefetch prefetch கொடுத்து ஓகே. இதில் ஒரு ஆக்சஸ் கேட்கும், கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்புறம் Ctrl+A கொடுத்து டெலிட் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. பிசி வந்து பூட் பண்ணோடனே பேக்ரவுண்டில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். அதில் தேவையில்லாத சாஃப்ட்வேர்ஸை நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். அது மூலமாக நம்ம சிஸ்டத்தில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண வைக்கலாம். அது எப்படி பார்க்கலாம்னா Ctrl+Alt+Delete கொடுத்தீங்கன்னா டாஸ்க் மேனேஜர் ஒன்று ஓப்பன் ஆகும். அது கொடுங்க. டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஸ்டார்ட் அப் இருக்கும். அதில் போனீங்கன்னா நான் மேக்ஸிமம் எல்லாம் டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இதில் தேவையில்லாத மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், அதே மாதிரி தேவையில்லாத இது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டுருக்குன்னா, சாஃப்ட்வேர் ரன் ஆகிட்டுருக்குன்னா அதை நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பவர் எஃபிஷியன்சி கொஞ்சம் கம்மியாகும். அப்புறம் பிசி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது யூஸ் இல்லையோ அதை நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுட்டு. அப்புறம் மைக் கம்ப்யூட்டருக்குள்ளே போயிட்டு 2 டிஸ்க் இருக்கும் நம்மகிட்ட, சிடி டிரைவ் இருக்கும். அதில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போயிருங்க. ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போனீங்கன்னா கிளியர் டிஸ்க் கிளீனப்னு இருக்கும். அதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நிறைய ஃபைல்ஸ் இது இருக்கும். அதாவது ரீசைக்கிள் பின் உள்ளது, டெம்பரரி ஃபைல்ஸு அப்படி நிறைய இருக்கும். அது எல்லாத்தையும் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா அன்வான்டான ஃபைல்ஸ் எல்லாம் டெலிட் ஆயிடும். ஓகே, இப்போ டெலிட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம இதையும் கொடுத்துடலாம். இதுலையுமே நம்ம கிளியர் டிஸ்க் கொடுத்து ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபைல்ஸுமே அப்படியே டெலிட் ஆயிடும். ஓகேவா? இப்படி நம்ம பண்ணுறதுனால நம்ம பிசி பூட் பண்ணுறதுக்கும் அதில் பூட் பண்ணி ஒர்க் பண்ணுறப்போ ஏதோ லேகு அதே மாதிரி எதுவுமே இருக்காது. பிசி எப்போவுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மந்த்லி 1 டைம் அந்த டைமில் நீங்கள் டைம் கிடைக்கிற டைமில் உங்களுக்கு இது கிளியர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிசி கரெக்டாக இருக்கும், கரெக்டாக ஒர்க் ஆகும். பூட்டப்ஸ் டைம் எல்லாம் கம்மியாகும், ஃபாஸ்ட்டாக ஒர்க்கிங்கில் இருக்கும் பிசி. இதை நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிசி நல்லாயிருக்கும்.
ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.